ஏங்க 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 ஐயோ அப்படியே இருக்கே. ஏங்க ஏங்க கடந்த ஒரு 6-7 மாசமாக ஒரு நபர் கூமாப்பட்டி கூமாப்பட்டி ஐலாண்டுங்க. ஏங்க ஏங்க இங்க வாங்க. 3 நாளா உலக ஃபேமஸ் ஆகுது, அதை மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. பேசிடுவோம். எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுங்களா? இப்பதான் கொஞ்சம் மன நிறைவாகுது. ஏங்க ஏங்க நீங்க பேச கூமாப்பட்டிக்கே போய் வீடியோ பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. ஓஹோ, அது இடையில அவருடைய பேட்டி ஒண்ணு பார்த்தேன். கவர்மெண்டே போகாதீங்க இருந்துச்சு. நம்ம வேண்டாம் போக வேண்டாம், அங்க நீங்க போய் ஏமாறாதீங்க. அவர் ஊருங்கிறதுனால அவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலாம். ஆனா அங்க அவர் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு பல விஷயங்கள் வந்திருக்குது, வெளியில வந்திருக்குது. சில பிரைவேட் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டுருக்குது, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு கூமாப்பட்டி அப்படின்னு அப்படின்னு திடீர்னு வந்து ஒரு உலக ஃபேமஸ் ஆகுது. அது ஏன், எப்படி, எதற்காக? இன்ஸ்டால நல்லதும் ஃபேமஸ் ஆகுது, கெட்டதும் ஃபேமஸ் ஆகுது. இது எந்த வகைன்னு பாப்போம். பாத்துருவோமா? ஏங்க 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 வாங்க ஏங்க இப்படி ஏங்க அப்படின்னு வீடியோ போட்டு கூமாப்பட்டியை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டாப்ல. எது நடந்ததோ இல்லையோ கூமாப்பட்டி போய் ரீச் ஆயிடுச்சு. பாரு, ஒரு இளைஞன் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க பத்தியா. ஒரு துடிப்புமிக்க இளைஞன் தன் ஊருக்கும் பிறந்த நாட்டுக்கு புகழச்சு. இது பாட்டு போடக்கூடாதா? தன் ஊருக்கும் தனக்கும் ஒரு பெருமையை வந்து புகழ சேர்த்திருக்காப்புல. வெறும் இன்ஸ்டா மூலியமா ஏதாவது நடக்குது, அதை காட்டுறது, இதை பண்றது எல்லாம் நடந்தாலும் இந்த மாதிரி சில நன்மையான வேலைகளும் நடந்திருக்குது. புரியுதா இல்லையா? ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி மாதிரி இந்த கூமாப்பட்டி கொண்டு குற்றால லெவலுக்கு ரீச் பண்ணிட்டா வச்சுட்டாப்ல. ஒரு டூரிங் பிளேஸ் அளவுக்கு ரீச் பண்ண வச்சுட்டாப்ல. அந்த கோல்டு பெல் இப்படிலாம் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு புல்லரிப்பு, ஒரு மயிர் கூச்சரி வேலைகள் நடக்குது. அந்த மூமெண்ட்டுகள்லாம் இப்படி யானை சார் நல்லா இருந்துச்சா இறங்கு அப்படின்ற மாதிரி இறங்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நபர் வந்து யார் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லுவார். தெரியும், அரசு கவர்மெண்ட்டை குறை சொன்னாங்க. ஒரு இட்டுக்கட்டி பேசினா ஒரு குறைய சொன்னதுக்காகவே அவனை சங்கி மங்கி கொண்டு வந்துல இந்த வீடியோவை. அது முக்கியமா? அவன் என்ன பேசினாப்ல ஊரை பத்தி, இது மாதிரி ஊருக்கு வந்து இது மாதிரி இருக்குங்க, அப்படியே கிடக்குங்க, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு ஊரை பத்தி என்ன கேட்டாப்ல. அவர் சங்கி மங்கி இதை பத்தி ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எதுக்கு கொண்டு வரப்போத? கரெக்டு தான், வேலையை கமிச்சு இல்ல இப்ப கரெக்டு தான். யாரா இருந்தாலும் தனக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சமோ தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஊருக்காக தானே பேசிருக்காங்க. அவங்க ஊருக்காக பேசுவாங்க. பேசுவது நியாயமானது, நல்ல விஷயம். கோரிக்கை கேட்க சீமான் மாதிரி தனக்காக பேசல, ஊருக்காக தானே பேசிருக்கிறாப்ல. நியாயமா தான் படுது இல்லையா? பொதுமக்களும் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப நாளைக்கு நம்மளும் பொதுமக்கள் தான் பண்ணுவோம். வேற யாரா மைக்கு நம்ம கையிலேயே வருது அப்படின்னா நம்மளும் அதுக்காக தான் பேசுறோம். நம்ம தமிழ்நாட்டுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஒருத்த மட்டும் தமிழ்நாட்டை பேச மாட்டான். சங்கி தாத்தா சீமானும் சங்கி ரெண்டும் ஒண்ணுதானே. சரி, ஓகே. எதுக்கு தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாடுக்காக பேசாது. அவன்கிட்ட எல்லாம் தமிழ்நாடுக்காக தான் பேசுவாங்க. அதுல இல்ல பிரச்சனை, என்ன பேசின அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என்ன பேசினாரு 10 அது இல்ல பின்னாடி 10 கோடி ரூபாய் அளவுல முதலமைச்சனுடைய தனி திட்டத்துக்கு கீழே நிதி ஒதுக்குறாங்க, வேலை ஒன்றும் நடக்கல அப்படின்னு போற போக்குல ஒன்னும் சொல்லிட்டு போனாப்ல. அவரே இந்த கோல்டு பில்லே அவரே சொல்லிட்டு போனாப்ல. அது என்ன ஏது உண்மையா இல்லைன்னு பார்க்க வேண்டியதுன்னு விமர்சனம் தானே. அதுல நீங்க சங்கிங்கிற அதுல நான் சங்கின்னு சொல்லல. அது என்ன அப்படிங்கறத அந்த மாவட்ட கலெக்டரே வந்து போட்டிருக்காப்ல. என்ன பண்ணா, முதலமைச்சர் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் அந்த பிளவுக்கல் பெரியார் அணையில 10 கோடி ரூபாய் மதிப்பீடுல பூங்கா மேம்பாட்டு பணி நடைபெறும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து அரசிடம் நிர்வாக ஒப்புதல் பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசிடமிருந்து அரசாணை மற்றும் நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிதி பெறப்பட்டவுடன் பூங்கா மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்படும். அவ்வளவுதான். அந்த டிசைன் எத்தனை வருஷம் முன்னாடி போனது? இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அது சீக்கிரம் அப்ரூவல் கொடுங்கன்னு அவங்க பேசிட்டும் இருக்கிறாங்க. அறிவிப்பு பண்ணதுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ப்ராசஸ். ஏன்னா
நீங்கள் வெறுமனே வந்து ஒரு வீடு கட்டுறதே சாமானியப்பட்ட வேலை இல்லை. ஒரு வீடு கட்டணும்னா இடத்த வந்து பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு சரி இதில் எவ்வளோ கட்ட போகிறோம், இப்போ ஒரு சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் இருக்குது அப்படின்னா அந்த 4 சென்ட் 5 சென்ட்டில் எத்தனை சென்ட் வீட்டுக்காக பயன்படுத்த போகிறோம், எவ்வளோ பார்க்கிங்காக பயன்படுத்த போகிறோம், எவ்வளோ வந்து சும்மா ஒரு தோட்டம் மாதிரியோ இல்லை எதுக்காக விட போகிறோம் அப்படிங்கிற எல்லா திட்டமிடலையும் பண்ணி தான் வீடு கட்ட முடியும். அதுக்கப்புறமும் பிளான் வரையணும். பிளான் வரைஞ்சதுக்கப்புறம் டிசைனு லொசுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது. அப்போ ஒரு அணையில் ஒரு பூங்கா போல செட்டப்போட நீங்கள் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ திட்டமிடல் செய்யணும். ஆமாம். அப்போ அதுக்கு டைம் எடுக்குமா இல்லையா? எடுக்கும். இப்போ அது அரசு ஒப்புதலுக்கு கொடுத்துருக்கு. இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க தானே கேட்குறாப்புல. இவ்வளவு காலம் என்ன பண்ணீங்க நீங்க? யார் பண்ணது கேக்குற, யாரா இருந்தாலும் கேக்குறேன், ஒரு மக்களா கேக்குற. இவ்வளவு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? அதான் கலெக்டர் சொல்லி இருக்காரு. என்னப்பா திட்டமிடல் போட்டிருக்கு, படம் வரைஞ்சிருக்கிறோம், அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுங்கிறது சொல்லி இருக்கிறோம். அதை அமைச்ச உடனே நிதி அவங்க சைன் பண்ணணும். நிதி விடுச்சுட்டாங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளைக்கு காலில் அங்க போட்டாங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதற்கு ஏதோ வந்து தமிழ்நாடு அரசு திட்டமிட்டே அந்த அணையை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறது போலவும், திட்டமிட்டே அந்த ஊருக்கு எதுவும் செய்யாம அப்படியே மெத்தனமா இருக்கிறது போலவும் செய்தி ஊடகங்கள்ல இந்த செய்தி பெருசாகப்பட்டது. ஐஐடி அந்த பாலியல் வன்முறை பத்தி வரல, இந்த சேனல் வரல, அது வரல, அது வராது, இதெல்லாம் வந்துச்சு, அது அது தேவையில்லை, அது தேவையில்லை, அது அனாவசியம். ஆனா அங்க பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பெண்ணு தான். இருந்தாலும் அவங்களுக்கு நீதி நம்மளுக்கு வந்து கூமாப்பட்டி தான் முக்கியம். கூமாப்பட்டி தான் முக்கியம். இப்போ கூமாப்பட்டிங்கிற ஊர்ல கூமாப்பட்டி பிரபலத்தின் வேதனை அப்படின்லாம் போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இதே ஊடகத்துக்கிட்ட அதே விருதுநகர் மாவட்டத்தில் அதே பிளவுக்கல் பகுதியில் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாரா இல்லையா? இருப்பாரு. அதே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர், ஒரு காரஸ்பாண்டன்ட் ரிப்போர்ட்டர். வேணாம்ப்பா ஒரு கடையை கூடி ஒரு நிருபர் இருப்பாரா இல்லையா? அவர் அப்படியே கூமாப்பட்டிக்கு அனுப்பி அங்கே என்ன நிலவரம், எதனால் போடப்பட்டிருக்குது கேட்டு போடலாமா இல்லையா? சரி, அதை விடுங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்பர் இருக்குமா இல்லையா? இருக்கும். இப்போ எல்லா ஊடகமும் 7, 8, 18, 20, 30 அப்படின்னு பேர் கொண்ட எல்லா நிறுவனத்துலேயும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்பர் இருக்கும்ல. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு லைவ்லேயே ஃபோனை போட்டு, ஐயா இந்த மாதிரி கூமாப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு அணை ஒன்று இருக்குது, அந்த அணைக்கு நீங்கள் வந்து திட்டமிட்டு நீங்கள் எதுவும் செய்யலையாம்ல, இல்லை திட்டமிட்டு ஒரு அமௌண்ட்டையும் ஒதுக்கிட்டு அதை தனியாக இங்கேயே ஒதுக்கிட்டீங்களாம்ல, இது நடந்துதா அப்படின்னா ஆமாம் இல்லைன்னு அவர் பதில் சொல்லுவாரா இல்லையா? சரி, அவர் பொதுப்பணித்துறை அமைச்சருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், அவர் நம்பர் இருக்கா இல்லையா? நீர்வளத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், ஆமா, அவங்க நம்பர் இருக்குமா இல்லையா? அவங்கள்ட்ட போனை போட்டு, ஐயா அணை இப்படி டேமேஜா இருக்குதான், இல்ல அணைக்கு நீங்க எதுவுமே செய்யலையா, இல்ல அணையவே காணாமா அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? இதை ஏன் இந்த ஊடகங்கள் செய்யல? ஏன் செய்யல? கலெக்டர் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காப்புல, இந்த மாதிரி இதுதான் திட்டமிடல், இதை நாங்கள் அனுப்பியிருக்கோம், அதில் இவ்வளோ ப்ராசஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ப்ரோட்டோகால் உண்டு. இப்போ ஒரு திட்டம் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டமிடல் வந்து இருக்கும். இவ்வளோ பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அதுக்கு இதெல்லாம் க்ரைட்டீரியாவை வைக்க போகிறோம், இதை செய்ய போகிறோம், இதுக்கு இவங்க தான் வந்து டார்கெட்டு அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதை அப்படி பொறுமையாக அந்த ப்ரோட்டோகால் அடிப்படையில் தான் செய்ய முடியும். அப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த கலெக்டர் சொல்லியிருப்பாரா இல்லையா? இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் பீட் இருக்கும்ல, அதில் உங்கள் ரிப்போர்ட்டர் இருப்பார்ல, அவர் மைக் போட்டு கேட்டுக்கலாம். முக்கியமான தெரியுமா, நேற்று அந்த உள்ள கலெக்டர் மாறி இருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது. அவர் வந்து செட்டிலாக இருக்கணும், அவர் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும், அவர் எங்கே இந்த விளக்கம் கொடுக்குறது. சரி, நேத்தான மாதிரி இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி கலெக்டர் இருந்திருப்பார்ல. சரி, அவர் விடுங்க. டெபுட்டி கலெக்டர் சேர்ந்தாப்புலேயே ஷிஃப்ட் ஆகிறாங்களா? டெபுட்டி கலெக்டர் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரா? வட்டாட்சியர், கோட்டாட்சியர், ஒரு ஆர்ஐ, ஒரு தாசில்தார், யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்களா? அப்ப இந்த ஊடகங்கள் இந்த வேலையே செய்யுதா? சரி, இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு வரேன். செய்யல அப்படின்னா உண்மையிலுமே செய்யல. யார் செய்யல? 10 வருஷமா எதுவுமே செய்யல. எந்த 10 வருஷமா? அதிமுக 10 வருஷம். இப்ப இந்த ஒதுக்கீடு, இந்த திட்டமிடல் இருக்குல்ல, இப்ப அவரே சொல்றாரு முதல்வர் அறிவிச்சாரு அப்படின்னு. எந்த முதல்வர் அறிவிச்சாரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சாரு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதல்வரா இருந்தாருல, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மராமத்து நாயகன் ஒரு பேர் இருந்தது இல்ல, அவர் 10 வருஷமா நட்டது என்ன, நிமித்தினது என்ன? அது என்ன பண்ணாங்க? அப்புறம் காட்டுமா? அதை போடுங்கப்பா. இந்த கம்மையை நம்பி பல ஏக்கர் நிலங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கிழக்கு எல்லா பகுதியிலும் பாருங்க, பூரா நடாம தரிசா நட்ட பயிரும் கருகி போய் விவசாயியோட வயிற்றில் அடிக்கிற மாதிரி கிடக்குது. அது கட்டப்பட்டு இப்போ 50 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அணை வந்து தூர் வரல. அந்த அணையோட மொத்த உயரம் வந்து அடி வந்து 45 அடிக்கு மேலே இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு 20 அடி உயரம் தான் இருக்குது. மணல் பரப்பு 20 அடிக்கு மேலே வந்து உயரத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த அணையில் வந்து அந்த தேங்கக்கூடிய நீர் வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு 45 கம்மாய்கள் வரைக்கும் வந்து பாசன பகுதிக்கு வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து
வெறும் 5 கிலோமீட்டர் பிளவுக்கல் டேம்ல இருந்து வத்திராயிருப்பு வரைக்கும் வந்து தான் போகுது. இப்போ இந்த கூமாப்பட்டிங்கிற ஊர் இவர் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உருவாச்சா? இல்லையே. கூமாப்பட்டிங்கிற ஊர் ஏற்கனவே இருந்ததா இல்லையா? அது ஒரு அழகான சுற்றுலா இருக்குது, நல்லா இருக்குதானே. அந்த ஆனால் இவர் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சாரு அன்னைக்கு இருந்ததா? இல்லை இன்ஸ்டாகிராம் ஆப் உருவானுச்சு அன்னைக்கு வந்ததா? அதுக்கு முன்னாடி அந்த அணை இருந்தது இல்லை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ மோசமாலாம் போட்டு வச்சுருந்துருக்கானுங்கள. கூமாப்பட்டி பிரபலம் வேதனை அப்படின்ற இந்த வேதனை 10 வருஷமா நடந்திருக்குல்ல. அப்போ இந்த ஊடகங்கள் ஏதாவது பேசிச்சா? அப்போ இவர் பிரபலம் ஆகலையப்பா. இவர் ஆகல. கூமாப்பட்டி அணை இருந்தது இல்ல, கூமாப்பட்டி அணை இவ்வளவு டேமேஜா இருந்திருக்குது இல்ல. அப்ப இந்த ஊடகங்கள் பேசிச்சா? இல்லையே. அப்ப 10 வருஷமா பல்ல குத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப 10 வருஷமா பேசாம இன்னைக்கு யாரோ ஒரு நபர் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கா இல்லையான்ற ஒரு விசாரணைக்கு கூட போகாம கூமாப்பட்டி பிரபலம் வேதனைன்னு மட்டும் நியூஸ் போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு செய்தி சேகரிக்க தெரியலையா, இல்லை தெரிஞ்சு இன்டென்ஷனா பண்றீங்களா? சரி, அவங்க சரியில்லை இருந்தா இப்போ இந்த ஆட்சி வந்தது. இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க? நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கல்ல. நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, திட்டமிடல் நடந்திருக்குல்ல. நாளைக்கு வந்து நிதிக்கு ஒப்புதல் வழங்கி நிதி விடுவிக்கப்பட்டதுன்னா அங்க இதே அந்த திட்டமிடல் இருக்கக்கூடிய அந்த பூங்காவுடன் கூடிய அந்த அணை வந்து சீரமைக்கப்படுமா? ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் சரி இந்த அணை இல்ல இப்ப இந்த அணை போன ஆட்சி சரியில்லைன்னு இந்த ஆட்சி வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க இந்த விஷயங்கள் இந்த அணை இருக்குது இல்ல, இந்த அணை யாரு கட்டினது? யார் கட்டினது? கலைஞர் கட்டினது. காமராஜர் கட்டினதா இருக்குண்டா. கலைஞர் கட்டினது. காமராஜர் தான் உலகத்துல அணை கட்டினாரு. ஆனா அதுக்கு வேற யாருமே கட்டல. காமராஜர் தான் தமிழ்நாட்டுல எல்லா அணையும் கட்டினது. காமராஜர் தான் தெரியுமில. ஆமா ஆமா, இந்த அணையை கட்டினது கலைஞர். காமராஜருக்கு அப்புறம் அணையே கட்டலன்னு உருட்டிட்டு இருப்பாங்க. காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சியில தான் கூமாப்பட்டியில இந்த அணையே கட்டப்பட்டிருக்கு. அப்ப இவர் கேட்கறது போல எங்க ஊர் வந்து ஐலாண்டுங்க, தனி ஐலாண்டுங்க, எங்க ஊர்ல அது இருக்குங்க இது இருக்குங்க எல்லாமே இருக்குது. இப்படி எதுவுமே இல்லாத இருக்கிறப்ப இந்த ஊருக்கு ஒரு அணை வேணும்னு யோசிச்சது இதே அரசாங்கம் தானே. அப்ப இந்த தனிப்பட்ட நபருக்கு விடவும் அரசாங்கத்துக்கு அறிவு இருக்குது. அரசாங்கத்துக்கு இது எல்லாத்தையும் யோசிச்சு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும்னு தெரிஞ்சுதான் அந்த அணையை அங்கே கட்டியிருக்கிறாங்க. சரி, இவருக்கு வருவோம். அப்ப இவர் ஒரு பிரபலம் அடைஞ்சிருச்சு. பிரபலம் அடைஞ்சதுன்னு ஊருக்காக பேசுறாரு. பேசுறவர் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை ஏதோ புரிதல் இல்லாம பேசியிருக்கலாம். இப்ப நம்ம சொல்லிட்டோம் திட்டமிடல் நடந்திருக்கு. அவர் ஊருக்காக தானே பேசினாப்ல, தன்னோட சொந்த இதுக்காக பேசினாப்ல, ஒரு சேனலுக்காக, அவர் சேனலுக்காக பேசியிருக்காரு. தெரியாம திட்டத்தை பத்திலாம் அவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்காருங்க, ஏதோ ஒரு உணர்ச்சியில பேசியிருக்காரு அப்படின்னு தோணலாம். இப்ப இந்த கிளிப்பை பாருங்க. யானை அறிவு உள்ளூர் கறி மீன் முட்டை சாப்பிட மாட்டேன், பீடி சிரிட்டு இந்த கெட்டலும் கிடையாது, வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் காளான் சாப்பிட மாட்டேன், உள்ள ஆன்மீக பயணமா போறவன், எனக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி போறவன், ஆன்மா உணரவன். அதாவது இந்து வேதத்துல அகம் பிரம்மாஸ்மி தத்துவ மசி பிரம்மம் சொல்லுவாங்க. அந்த சனாதன தர்மத்துக்கு உள்ள அந்த ஒரு இது டீப் எடுத்துட்டேன். ஐயா தங்கமோனியா பார்த்தாரு அவரு. இந்த மயிர் கூச்சல் அந்த வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆளு. கரெக்டு, அது உணவு விருப்பம், அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சாப்பிடாம போறாப்புல. இப்ப விருப்பத்தின் அடிப்படையில அவர் எதை வேணா சூஸ் சனாதனிலாம் சொல்றானே. பாயிண்ட்டுக்கு வாங்க, விஷயத்துக்கு வாங்க. அவர் எதனால சாப்பிட முடியாது. இந்த இந்து தர்மத்தின் அடிப்படையில அதெல்லாம் பாக்குறப்ப நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் இல்லையா. எனக்கு வந்து காளான் எனக்கு பிடிக்காதுங்க, நான் சாப்பிடல, அது வேற. எனக்கு பூண்டு வெங்காயம் உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, அதனால நான் சாப்பிட, அது வேற. ஆனா இந்த அண்டம் தான் நான் தான் அண்டம், அண்டாக்குள்ள இது இப்ப இது வந்து கூமாப்பட்டி பிரபலம் கிடையாது, இது கூமுட்டை பிரபலம் இல்லையா. என்ன காரணத்துக்காக நீ அதை எடுத்துக்கல. இப்ப என் உடம்புக்கு ஒத்துக்காது, எனக்கு பிடிக்காது, எனக்கு டேஸ்ட் பிடிக்காதுன்னு எடுத்துக்காம இருக்கிறது வேற, இது அப்படி எடுத்துக்காம இருக்கிறதா. இது எவனோ எதையோ வாங்கி எடுத்துட்டு வச்சான் அப்படின்னா அதுக்காக நான் அதை எடுத்துக்கல அப்படின்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய கூமுட்டத்தனம். சரி, இப்ப இதே ஊர்ல என்ன சொன்னாப்புல, என் ஊர் அழகா இருக்கு ஏங்க ஏங்க அழகா சொன்னாப்புல. அதே ஊர்ல ஊரும் சரியும் ஒன்னா இருக்க தனித்தனியா இருக்குதா? அதை எடுத்து போட்டுக்கலாம்ல அவரு. அதை எடுத்து போட்டு ஏங்க கூமாப்பட்டிங்க சமத்துவங்க ஏங்க ஏரி வந்துச்சு. சரி, ஏரியை பத்தி போட்டாப்லயே, அங்க இருக்க சேரியை பத்தி போட்டியா? ஊரும் சரி ஒன்னா இருக்குன்னு போட்டியா? உன்னால போட முடிஞ்சுதா? நீ சனாதனி தானே, வெங்காயம் வெள்ளை கூட்டு திங்க மாட்டேன்னு சொன்ன. அது மாதிரி ஊரும் சரி நான் ஒன்னா வச்சிருக்கேங்க, நான் ஒரு சனாதனிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு போட்டுருப்பேன். இப்ப இந்த சனாதன தர்மம் இந்து மத தத்துவம் அதனால நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவன் அப்ப இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிடுற மக்களை என்னவா நினைப்பான்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஏங்க ஏங்க இதுக்கு பதில் சொல்லுங்க.
இதுக்கெல்லாம் எதுவுமே எந்த பதிலும் கிடையாது. இப்ப புரியுதா இவரே விட்டு போனாங்கன்ட்டு? யார் விட்டு போனது? அந்த கதையை விட்டேன் பாருங்க. அதாவது இவர் ஏதோ தன் கிராமத்தை காப்பாற்றுவதற்காகவும் தன் கிராமத்துக்கு எப்படியா உரிமையை பெறுவதற்காகவும் இவர் வந்து இந்த சேனலை ஆரம்பிச்சார் அப்படின்னு நீங்க ஒரு கதாகாலட்சேபம் பண்ணீங்கல்ல. ஆக்சுவலா இருந்தாலும் எதுக்கு சேனல் ஆரம்பிச்சாப்ல? ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் போறப்போ குற்றாலம் போறப்போ விட்டு போயிட்டாங்க. அந்த வெறியில ஆமா வெறியில ஒரு கலைபரத்தை உண்டு. நீங்க என்னடா குற்றாலம் போறது? நான் என் ஊரே குற்றாலமா பாவிச்சுக்கிறேன்டா. நல்ல விஷயம் தானடா, அதுல என்னடா இருக்கு? அப்ப அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அது அது சரியில்லை இது சரியில்லை ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடாது. சரியா? கிடைச்ச கேப்ல ஆட்டோ ஓட்டுறது. இப்ப நான் என்ன கேட்கறேன், குற்றாலத்துக்கு ஏன் ஒன்று விட்டு போனாங்கன்னு உனக்கு இப்பயாவது புரியுதா? ஆமா, அங்க போயிட்டு நான் பூண்டு சேர்த்தா சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சேர்த்து இது சங்கிடாது. இவன் அங்க வந்துட்டு சாப்பிட மாட்டேன், மீன் விற்கும், நிறைய விற்கும், சுண்டல் விற்கும். இவன் பாட்டுக்கு அங்க வந்து நம்ம பாட்டுக்கு டக்குன்னு கடை கண்ணி கிடைச்சதுன்னா போய் எடுத்து சாப்பிடுவோம். இவன் அங்க வந்து பூண்டு போடாத வெங்காயம் போடாது தலைவலிடா அவனோட சங்கி போயிடாவன். இவனுக்கு விஷமா அத்துட்டு போயிடுவோமாப்ல அப்படின்னு விட்டு போயிருப்பாங்க. இப்ப புரியுதா உடனே விட்டு போனாங்கன்னு? ரொம்ப குழப்பிக்காத. நீ சொல்ற நீ சங்கினா விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். 200 காசு குறைஞ்சுதான் விட்டு போயிட்டாங்களா? யாரு இதுதானே? அப்புறம் இல்ல நான் என்ன கேட்கறேன், பூண்டு வெங்காயம் காளான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா வாய் வழியாவது சாப்பிடுவியா இல்ல அதையும் வித்தியாசமா? இல்ல ஸ்பூனால சாப்பிடுவேன்னு கேக்குறியா? காது வழியா விட்டு எடுக்கிறது, நேரா அப்படியே ட்ரிப்ஸ் ஏத்திக்கிறது, இல்ல நேரா நாபிக் கமுக்குறதே உள்ள தள்ளுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கி டவுட் ஆகுது இல்ல? ஏன்னா நார்மல் ஏன்னா நீ வந்து இதை ஃபாலோ பண்றவன் எப்படி வேணா சாப்பிடலாம். பூண்டு வெங்காயம் உனக்கு ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். ஏன்னா ஒருத்தர் வந்து கண்ணு வழியா புக விடுவாருங்க, காது வழியா புக விடுவாருங்க. அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு பண்ணி குண்டலினி கிண்டலி எழுப்பி ஏதாவது இதுக்குள்ளேயாவது தெரியல நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஆக மொத்தத்துல ஒரு தனிப்பட்ட நபர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போயிட்டாங்கிற வெக்ஸில் கண்டதையும் பெனால்ட்டி வச்சு மைக்கு கிடைச்சிச்சுங்கிற ஒரு வேகத்துலலாம் இல்லை, வன்மத்தோட ஒரு காரணமாக தான் ஒரு ஃபேக் நியூஸை இறக்கி விட்டுருக்காப்புல. இப்போ நம்ம ஊடகங்களை தான் கேள்வி கேட்கணும். இப்படி ஒரு நபர் வந்து சொல்றாரு அப்படின்னா கூமாப்பட்டி இது வேதனை இது சோதனை அப்படின்னு போடாம உங்கள்கிட்ட கரஸ்பாண்டன்ட் ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட சீஃப் ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட கடையில் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பி போய் கேட்க சொல்லுங்க. உங்களால் யாரையும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் கிடையாது. அப்போ நீங்கள் 2 விஷயம் தான். ஒன்று இன்டென்ஷனாக இந்த அரசுக்கு மேலே என்ன அவதூறு வந்தாலும் அதை அப்படியே ரீஷேர் பண்ணுவோன்னு நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லையா நீங்க கூமுட்டையா இருக்கணும். உங்களுக்கு நியூஸ் வேலை செய்ய தெரியாம இருக்கணும். நீங்க கூமுட்டையா இல்ல காரியக்கு இருக்கனா நீங்க தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா 24 நேரம் பிரேக்கிங் எதையாவது பண்ணணும், என்னத்தையாவது போடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா கூமாப்பட்டியோட ஆக்சுவல் நிலைமை என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருக்க பசங்களே வீடியோ போடுறாங்க, கூமாப்பட்டி வராதிங்க. அவரு காட்டுற அந்த கிணறுலாம் இருக்குல்ல, அழகா இருக்கா, நல்லா பாருங்க, அழகா இருக்கா, சூப்பரா இருக்கா, ஆனா இதுல குளிக்க முடியாது. ஏன்பா குளிக்க முடியாது? கண்ணி வெடி வச்சிருந்தா அப்படியே கையை கழுவுவாங்க. இப்போ கந்தகம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ நார்மலாக ஒரு வெடியை போட்டாலே அந்த கந்தகம் அதெல்லாம் கிடக்கும். அப்போ அவன் கண்ணி வெடி வச்சிட்டான்னா அப்படியே கழுவிட்டு போயிட்டே இருப்பான். அவன் கிராமத்து அழகியல் இதுதான். அப்படியே கழிவுலாம் நீங்கள் குடிக்கவோலாம் முடியாது. அவர் காட்டுற வேறு லொக்கேஷன்லாம் காட்டுறேன் பாருங்க, இதெல்லாம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ இந்த அருவிலாம் போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. ஏங்க நீங்கள் போக முடியாது அப்படின்னா அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வர ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அப்படியா? ஆமாம். இப்போ அவர் போனாரே ப்ரோ, அப்போ அவர் மேலே ஆக்ஷன் இல்லையானா அந்தந்த ஊரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்வ் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த உள்ளூருக்காரங்க ஏதாவது போய் சின்னதாக வந்து ஏதாவது இந்த தேன் போக்குவரத்தாக இருப்பாங்க. சில ஆஃபீஸர்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவு பண்ணுவாங்க, சில ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக இருந்து அதெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படிங்கிறதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். அப்படி ஒரு மேபி போயிருக்கலாம். ஆனால் வெளியூரில் இருக்கவங்களே அதே பகுமானத்தோடலாம் அனுப்ப மாட்டாங்க. ரிசர்வ் ஏரியாவுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதனால் கூமாப்பட்டியை பார்த்துட்டு ப்ரோ நானும் போகிறேன் ப்ரோ, ட்ரெண்டிங்காக ரீல்ஸ் போடுறேன் ப்ரோன்னு போய் மாட்டிக்கிறாங்க. அது அந்த ஊருக்கார பசங்க பேசுகிற வீடியோவே இருக்குது, போடுங்கப்பா. இப்போ ரீசெண்டா பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ட்ரெண்டான ஒரு ஊர்னா இந்த கூமாப்பட்டின்ற ஒரு ஊர். ஊட்டி கொடைக்கானல விட இந்த ஊர் ஒருத்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படி இப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உனக்கு எப்பறம் தெரியும்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஊருக்கார தான், அதனால எனக்கு தெரியும். இல்லையா ப்ரோ, நான் நிறைய ட்ரோன் ஷாட் பார்த்தேனே, அதெல்லாம் எப்படி அப்படிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்த ட்ரோன் ஷாட்டோட முதல் லொகேஷன் நான் காட்டுறேன். இதுதான் இப்ப அந்த ட்ரோன் ஷாட்டோட முதல் லொகேஷன். நல்லா வியூ எல்லாம் பார்க்க அழகா இருக்கும். ஆனா உள்ள இறங்கலாமா ப்ரோ, தண்ணியில குளிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணி வெடியை போட்டுட்டு இங்கதான் வந்து கழுவுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்காங்க.
இந்த நானும் போறேன் கூவப்பட்டிக்கு நானும் போறேன். நீங்களும் போறீங்களா? வேணா கந்தக தண்ணி இந்த 1000 போகுது. ஆக மொத்தம் கூமாப்பட்டிங்கிற அந்த கூமுட்டைக்கு பின்னாடி இருக்கிறது இவ்வளவுதான். இது வந்து கூமாப்பட்டி பிரபலம் கிடையாது, இது கூமுட்டை பிரபலம். தயவுசெய்து செய்தி ஊடகங்கள் கொஞ்சமாவது பொதுப்புடமையோட நடந்துக்குங்க. இந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற மாதிரி இவர் இதை சொன்னார் அவர் அதை சொன்னார்னு பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. தயவு செஞ்சு ஃபேக்ட் செக் பண்ணி போடுங்க.